இந்த வாரத்தில் நான் ஒரு காரியத்தை சிந்திச்சேன். இந்த ஊழியத்தை விட்டுறணும், இனி வேண்டாம், ரொம்ப போராடிட்டு இருக்கேன், வேண்டாம். ஒரு பெரிய தீர்மானம். என் சூழ்நிலை ரொம்ப வலியாச்சு. ஊழியத்தை விட்டுறணும். விடுதலை ஊழியம் செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிசாசு மேலே நிற்கிறதா, அந்த காலத்தில் நிற்கிறது. ரொம்ப வலியாக இருந்து விட்டுறணும். யாருக்கும் தெரியாமல் மீண்டும் சவுதிக்கு ஓட்டுறணும். எனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ண, வேண்டாம். ஊழியம் கர்த்தர் ஆசீர்வதிக்கார் இல்லைன்னு ஆத்துமாக்களை தார விஷயம் கிடையாது. ஆனால் என்னுடைய சூழ்நிலை அவ்வளோ தீக்க மேலே நான் எப்படி நிற்கிறேன்னு அப்படி தான் இப்பொழுது நின்றுட்டுருக்கேன். 7 நாளில் நான் கொட்டார ஏச்சத்தில் உபவாச ஜபத்தில் இருக்கிறேன். ஊழியத்தை விடணும், 3வது வருஷத்தோடு நான் நிறுத்தணும். என்னுடைய ஒரு இருதயத்தோட தீர்மானம், இந்த ஊழியமே செய்யண்டாம். ஏதாகிலும் வேலைக்கு போய் ஏதாகிலும் சூழ்நிலையை மாற்றணும். ஜோமன் ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோட பேசினார். எல்லாவற்றையும் என்னாலே மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில் என்னையில நான் அதை உருவாக்கி தர என்னால் முடியும். ஆனால் எனக்காக நீ நிற்ப, நீ ஒப்பு கொடுப்பியான்னு கேட்டேன். எனக்காக நீ ஓட நீ ஒப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல பலமாக வெளிப்பட ஆரம்பிச்சு. அந்த அவருடைய பிரசன்னத்தை வலமாக நான் ரிசீவ் பண்ண முடிஞ்சு. அல்லேலூயா. இதுவரை என் வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு ஆவிக்குரிய பிரசன்னத்தை நான் உணர கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா.